இன்றைய வேத வசனம் யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடிருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர், சாத்தானின் பிடியினின்றும் மரண பாதாளத்தின் அகோரத்தினின்றும் தப்புவிப்பார். எத்தனையாக நீங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் மீட்பரே, என் இரட்சகர், என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே என்று பக்தன் பரவசத்துடன் பாடுகிறான். ஒரு முறை ஒரு வழிப்போக்கன் தூர இடமொன்றுக்கு நடந்து சென்றவன் இரவில் களைப்பின் மிகுதியால் ஓரிடத்தில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டான். ஆனால் அந்த இடமோ கட்டியான தார் நிரம்பியிருந்த இடம். காலையில் வெப்பத்தில் தார் இலக ஆரம்பித்த போது தூக்கத்திலிருந்து அவன் சரீரம் மெதுவாய் உள்ளே இறங்க ஆரம்பித்தது. திடீரென்று அவன் கண்விழித்த போது அவன் அசைய முடியாதிருப்பதை கண்டான். கால்கள் நன்றாக தாருக்குள் அமிழ்ந்து போனது. தன் முழு பலத்தோடு கதறினான், சத்தமிட்டான், அழுதான். அந்த கூக்குரலை கேட்டு ஒரு வாலிபன் ஓடி வந்து பல கட்டைகளை போட்டு கயிற்றை வைத்து அவனை மீட்டு தூக்கி எடுத்தான். இயேசு கிறிஸ்து உங்களை நித்திய நரகத்திலிருந்து பாதாளத்தின் வல்லமையிலிருந்தும் மீட்டு தூக்கி எடுத்திருக்கிறவர். அநேகர் பாவ படுக்கையில் மெய் மறந்து தூங்கி எங்கே இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் பாதாளத்திற்குள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய மீட்பர் உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்காவிட்டால் நாங்கள் நித்திய காலமாய் வேதனைக்குள் அல்லவா மூழ்கி போயிருந்திருப்போம். எங்கள் மீட்பர் துதிக்கு பாத்திரர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது ஏசாயா 47:4 வாசிக்கிறோம். யோபு சொன்ன அந்த நம்பிக்கை இன்றும் நமக்கான நம்பிக்கை. என்னை மீட்டவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா.